அன்ஸ்டேபிள் ஃப்ராக்சர், அதுல வந்து தாங்க முடியாத வலி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நரம்பு பாதிப்பு இல்லை அப்படின்னா கத்தியே வைக்காம, அதாவது பெர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்ணலாம். பெர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ்ங்கிறது வந்து ஒரு நீடில் மாதிரி இந்த போன்ல போடுவோம். அதுவும் வந்து ஒரு ஆப்ரேஷன் தான், ஆனால் தழும்பு இருக்காது, சதையை கிழிக்க மாட்டோம். 2 நீடில் போடுவோம் எலும்புல, போட்டு அந்த எலும்பை விரிவடைய வச்சு, நம்ம ஹார்ட்ல ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றோம்ல பலூன் வச்சு, அதே மாதிரி ஒரு பலூனை யூஸ் பண்ணி இந்த எலும்பை விரிவடைய வைப்போம். விரிவடைய வச்சு அந்த எலும்பை செயற்கையா சேர்த்து விட்டுருவோம், போன் சிமெண்ட்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சு. இதுல என்ன பெரிய லாபம் அப்படின்னா, அடுத்த நாளே இந்த 80 வயசு ஆளோ 85 வயசு ஆளோ எந்த சிக்கலும் இல்லாம எழுந்து உட்கார்றதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு சுயசார்பு வந்துடும். அதாவது இன்னொருத்தர் துணையோட பாத்ரூம் போனவங்க சுயமா போக ஆரம்பிப்பாங்க, இன்னொருத்தர் துணையோட எழும்ப ஆரம்பிச்சவங்க சுயமா போக ஆரம்பிப்பாங்க அடுத்த நாளே. அதுல அவ்வளவு ஒரு அதிகமான பெயின் ரிலீஃப் அந்த ப்ரொசீஜர்ல கிடைக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து எளிதா நம்ம கிளினிக்ல நம்ம டீம் வந்து பண்ணி கொடுக்குது. இதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்றோம். ஒரு சிலருக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம். அதிகமா உடைஞ்சி கம்ப்ரெஷன் இல்லாம எலும்பு செதறி இருக்கும், சிலருக்கு நரம்பு பாதிப்பும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சிம்பிளா மேலையும் கீழையும் ஸ்க்ரூஸ் போட்டு அதையுமே மினிமலி இன்வேசிவ், அதாவது ஓபன் பண்ணாம பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பர்ஸ்ட் ஃப்ராக்சர்ஸ்னா என்ன, ஃபிளக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ராக்சர்ஸ்னா என்ன, ஃப்ராக்சர் டிஸ்லோகேஷன் என்ன, அப்படி இன்னும் சில வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.